டூர் போறேன்னு சொல்லிட்டு போனாங்களே, குடும்பமாக கோவில் சுற்றுலா சென்று வந்தவர்களுக்கு வழியிலேயே காத்திருந்த சோகம். ஜேசிபியை வைத்து உயிர்களை மீட்க போராடிய அதிர்ச்சி, நெஞ்சையே நொறுங்க வைக்கும் சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மற்றொரு பகுதியில தான் இன்னைக்கு காலையில கார் ஒன்று ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து எதிரில வந்த ஈச்சர் லாரி மேல மோதி அதிபயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்குது. இது குறித்து விசாரணை நடத்தி பார்த்ததுல சிங்காரப்பேட்டை அரசு மருத்துவமனையில மருந்து ஆளுநரா வேலை பார்த்துட்டு வர கோபிநாத் அப்படின்றவரு, அவரோட அம்மா, மனைவி, மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கோவில் சுற்றுலாவுக்கு சென்றதாகவும், இன்னைக்கு காலையில அவரோட குடும்பத்தாரோட மறுபடியும் அவரு வீட்டுக்கு திரும்பி இருக்கிறதாகவும், அப்ப அவரு வந்து கொண்டிருக்கும் பொழுது கார் அவரோட கட்டுப்பாட்டை இழந்து ஈச்சர் லாரி மேல மோதி அதிபயங்கரமான விபத்து ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதுல கார் பலத்த சேதமடைந்து அப்பளம் போல் நொறுங்கி கார்ல இருந்தவர்களுக்கு படுகாயம் அடைந்திருக்குது. இந்த நிலையில தான் கோபிநாத்தோட தாயார் உமாராணி அப்படின்றவங்க சம்பவ இடத்திலேயே இந்த ஒரு அதிபயங்கரமான விபத்துல பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. மேலும் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த நிலையில அவங்கள ஜேசிபி இயந்திரம் உதவியோட கார்ல இருந்து மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. காலை வேளையிலேயே கார் விபத்து ஏற்பட்டு ஒருத்தங்க பலியான நிலையில மேலும் 3 பேர் உயிருக்கு போராடிட்டு வர இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது.